வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். ஆனுவல் பிளானர் 2024 அதில் என்ன இருக்குது பெருசாக அப்படின்னா, இதை தான் நைட்டு ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி அதை வந்து பெருசாக அதில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. சரி, இது எக்ஸாம்ஸ்லாம் எப்படி என்ன எதை பேஸ் பண்ணி வருமா? குரூப் பொதுவாக ஆனுவல் பிளானரில் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இது மேஜராக எதிர்பார்க்குறது. மற்ற எக்ஸாம்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. இந்த அதிகமாக எதிர்பார்க்குறது இந்த 3 எக்ஸாம் எப்போ நடக்கும், எவ்வளோ வேக்கன்சி, அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்து அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் ஆனுவல் பிளானர். இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஏதோ வி வாண்ட் ஆனுவல் பிளானர் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்களோ, இல்லை ரொம்ப நாளாக கேட்குறாங்க டிசம்பர் 15 ஆனுவல் பிளானர் ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்கன்ற அழுத்தத்தில் எதையோ சரி இப்போதைக்கு உங்களுடைய டாக்கை வந்து இது பண்ணி டைவர்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு ஏதோ அவசரமாக ரிலீஸ் பண்ண மாதிரி ஆனுவல் இயர் முடியறதுக்குள்ளே ஒரு பிளானரை போட்டுவிடும் அப்படின்னு போட்ட மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி, அதான் முரண்பாடுகளின் மொத்த உருவம் முகமது பின் துக்ளக் அப்படின்னு அதையே முறியடிக்கும் வகையில் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன், ஜூனில் எக்ஸாம். கிட்டத்தட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் 3 month இல்லை ஒரு 100 days ப்ரிலிம்ஸ் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ். மெயின்ஸ் லேட் ஆகும். ப்ரிலிம்ஸ் டைப்பெல்லாம் எப்படி போடுவாங்கன்னா, ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 100 நாள் இந்த டைமில் தான் போடுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 6 மாதம். அப்படி என்ன தெரியுது அப்படின்னா, ஜனவரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்து ஏமாற வேணான்றதுக்காக சொல்ல வரேன். ஜூனில் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னா அது நடக்கும். ஏன்னா அது ரொம்ப லேட்டு, அதுவே லேட்டு தானே. அப்படிங்கும்பொழுது அது தள்ளி போக வாய்ப்பு குறைவு தான். ஆனால் நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வரதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் அந்த கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வேக்கன்சி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டது அதெல்லாம் வந்திருக்காது. இல்லை இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் ஆகும், சில டிபார்ட்மெண்ட் வராமல் இருக்கும். அதையெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல வேக்கன்சி நிறையா இருக்குது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். அது ஆனால் சரியாக ஆனுவல் பிளானில் எதிரொலிக்குதா அப்படின்னா அரசுடைய அனுமதி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அதிகமாக வராது, கம்மியாக தான் வரும். இப்போ குரூப் 2 இந்த மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1300 கூட எதுவுமே தூடல. எல்லாமே குரூப் 1 65 தான். ஆனால் வேக்கன்சி கலை எதார்த்தம் வேறு மாதிரி இருக்கும். நிறைய வேக்கன்சிஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். லட்சக்கணக்கில் கூட இந்த அசிஸ்டண்ட்டு, குரூப் 4 இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவங்க வரது பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 கூட 1300 கீழே தான் வந்திருக்கு. இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டும் சேர்த்து. அதில் அசிஸ்டன்ஸு இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வெரி ஃபியூ. அதில் ரிசர்வேஷன், பிஎஸ்டிஎம் எல்லாத்துலேயும் பிரித்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சில எக்ஸாம்ஸ் 1 or 2 போஸ்ட் உள்ளது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கரெக்டாக நடக்கும். இப்போ குரூப் 4 முதல்ல ஆரம்பிக்கிறது வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ்டு லேட்டாக நோட்டிஃபிகேஷன் அப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இது வரைக்கும் இன்னும் கரெக்டாக ஃபிகர் வந்து சேரல. அப்போ ஜனவரி பிப்ரவரியில் வந்துட்டு பிப்ரவரியில் இல்லை மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரலாம். எக்ஸாம்ஸ் ஜூனில் நடக்கும். அது ஓகே. அடுத்து குரூப் 2 இதில் பாசிட்டிவாக அந்த ஆனுவல் பிளானில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 2 வருமானு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, வரல அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஒரு இது வந்து அறிகுறி, போஸ்டிங் கம்மியாக இருந்தாலும் பாவம் இன்ஸ்டியூட்லாம் நிறைய ரொம்ப இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப மெயின்ஸு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி சரி ஒரு மெயின்ஸ் வைப்போம் அப்படின்னு வச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1250 போஸ்ட்டு கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணோம்னா இப்போ திரும்ப இன்ஸ்டியூட்டில் எல்லாம் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட 1000 போஸ்ட் 500 போஸ்ட் ஏற்கனவே இருக்கிற குரூப் 2லே இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இதை வந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷனில் 1200 சம்திங் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. குரூப் 1 வந்து ஆகஸ்ட்டில் வர வேண்டியது போன வருஷம். கிட்டத்தட்ட பார்த்துருப்பாங்க. இது ரிவைஸ்டு ஷெட்யூல் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன் அதில் குரூப் 1 டிசம்பர் போட்டிருக்கா, சரி தூக்கி பிப்ரவரியில் போடு. அப்போ தான் ஞாபகம் வந்திருக்கும். இன்னும் திருத்தினாங்களா என்ன ஆரம்பித்தாங்கன்னு தெரில. ஏன்னா புயல் அது இதெல்லாம் வந்து குரூப் 2 பாதித்த மாதிரி அது பல லட்சம் பேர் எழுதினாங்க, பல ஆயிரம் பேர் எழுதினாங்க.
அதெல்லாம் விட்டுட்டு இந்த 2000 எழுதின எக்ஸாமும் தூக்கி அப்படியே பிப்ரவரியில் போடு. அந்த ரிவைஸ்டு ஷெட்யூல் ஆஃப் டிக்ளரேஷன் அது தனியாகவே சொல்லணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நிறைய இது எல்லாத்தையும் பிப்ரவரியில் தூக்கி போடு. ஒரு 2 மாதம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் அப்படியே பழகிடும். அந்த மாதிரி அது பிப்ரவரி வச்சுருந்தாங்களா மார்னிங்கே நினச்சேன். ஒருத்தர் கேட்டதை கூட சொன்னேன், பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் அடுத்தது வரும்னு நினச்சேன். கட்டாயம் பிப்ரவரியில் வராது, கொஞ்சம் தள்ளி போகும் போல் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக சொன்னேன். அதே மாதிரி அவங்க இப்போ பார்த்துருப்பாங்க குரூப் 1 சரி எப்போ போட்டிருக்கோம் ரிசல்ட்டு, பிப்ரவரி போட்டிருக்கோமா, அப்போ மார்ச்சில் போடுங்க, பிப்ரவரி முடிஞ்சு இன்டர்வியூலாம் வச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ பிப்ரவரியில் அது ரிசல்ட்டு மெயின்ஸ் ரிசல்ட்லாம் வரல அப்படின்னா இன்னும் கூட தள்ளி போகலாம். பட் மோஸ்ட்லி வந்துடும், ஏன்னா 2000 பேப்பர் தான். ஏற்கனவே டிசம்பர்லேயே வர வேண்டியது, அதுவே லேட் தான். இன்னும் 2 மாதம் தள்ளி வச்சுருக்காங்க. பெருசாக லாஸ்ட் இயரில் சொல்லிக்கிற மாதிரி எக்ஸாம்ஸ் எதுவும் வைக்கல, வச்சுருந்தாலும் சரியாக சொன்ன டைமுக்கு முடிக்கல. அப்படின்னும் பொழுது அது கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்ச்சில் குரூப் 1 வரலாம். வேக்கன்சி இன்னும் கொஞ்சம் எல்லாமே வேக்கன்சி கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆகும், நோட்டிஃபிகேஷன் டைமில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இவங்க தான் நோட்டிஃபிகேஷனே ஒரு வருஷம் ஆகஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வர வேண்டியது இப்போ இங்கே தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த மெயின்ஸு இன்டர்வியூ இதெல்லாம் முடிக்க லேட் ஆச்சுன்னா அதுவும் தள்ளி போகும். மற்ற அந்த ஃபாரஸ்டர் அந்த எக்ஸாம்ஸ் கொஞ்சம் நிறையா அந்த இது வந்திருக்கு ஃபாரஸ்டரில். மெயினாக அதுவும் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ரெகுலராக நடத்துகிற எக்ஸாம்ஸில் அது வராது. ரேராக தான் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் 2-3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அதை வைப்பாங்க. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் சர்வீஸ் போகணுன்னு நினைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக நடக்கிற எக்ஸாம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் சொன்னபடி நடக்கும். ஒரு எக்ஸாம் சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாம், அது நீதியரசர்கள் எக்ஸாம்ஸை மட்டும் டிஎன்பிஎஸ்சி நானும் பார்க்குறேன். லாஸ்ட் இயர் அந்த ரிவைஸ்டு ரிசல்ட் டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு ஃபைனல் எல்லாமே போட்டுருவாங்க. நீதியரசர்கள்னால் அமைச்சர் முதல் அரசாங்க அதிகாரி வரை எல்லாமே பயப்படுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அதே மாதிரி நீதி கேட்டு பல வருடங்களாக போராடுற சாமானியனுக்கும் சமநீதி கிடைக்கலனாலும் குறைந்தபட்சம் அநீதி இழைக்காமல் நான் ஆர்டிகல் 14 அதெல்லாம் படிக்கிறோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்லாம் படிக்கிறோம். அதெல்லாம் படித்ததால தான் இப்போ பிரச்சனை. குரூப் 4க்கு கூட ஒரு ஆர்டிக்கலாக படிக்க விட்டாங்க. எவ்வளோ ஆர்டிகல்ஸ் நிறைய விஷயங்கள் படிக்கிறதால அந்த கேள்விகள்லாம் கேட்குற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். மற்ற எக்ஸாம்ஸு டெக்னிக்கலாக சில சிலபஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே பொதுவாக வரதை விட வேக்கன்சி இது கம்மி தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை ஒரு மோட்டிவேஷன் சொல்லாமல் கட்டாயம் வரும், நடக்கும். அடுத்த வருஷம் கட்டாயம் நடக்கும். எலெக்ஷன்ஸ் டைம் இருக்குது. நிறைய பேரோட காமன் கொஸ்டின்ஸ் எலெக்ஷன் டைமில் ரிசல்ட் தள்ளி போகுமா அந்த மாதிரி அது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். கான்ஸ்டியூஷனல் பாடி இதுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, ரெகுலராக நடக்கும். கவர்மெண்ட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எலெக்ஷனால் தள்ளி போகுமே தவிர இந்த எக்ஸாம்ஸ் நடத்துறது எலெக்ஷன் டைம்லேயே நிறைய எக்ஸாம்ஸ் நானே அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய நடந்துட்டு தான் இருக்கும். இவங்க வில்லிங் டிஎன்பிசியோட வில்லிங்கை பொறுத்தும் கவர்மெண்ட்டோட ஆதரவை பொறுத்தும் அது ரெகுலராக நடக்கும். எலெக்ஷன்ஸ் இருக்கிறதால மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் பப்ளிக் இளைஞர்கள்லாம் ஒரு அதிருப்தி இருக்குது, வேலையின்மை பிரச்சனை நிறைய இதெல்லாம் இருக்கிறதால எதிர்பாராத விதமாக திடீர்னு வேக்கன்சி இன்க்ரீஸ் கூட ஆகலாம், விரைவாக நடக்கலாம். இந்த டேமேஜ் ஆன இமேஜை சரி செய்கிறதுக்காக என்ன வேணாலும் இதுவே ஒரு வகையில் டேமேஜ் ஆன இமேஜை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை தான் இந்த அவசர கதியில் ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இது வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர்ன்றதோடைய சிம்டம்ஸ் அதுதான். இருந்தாலும் வரும் ஆண்டுகளில் சரியாக ஒரு வேலையில் அமரணும் அப்படின்னா இந்த ஆண்டின் இறுதி, அதாவது இந்த ஆண்டின் இறுதினா இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க துவங்குங்க. கட்டாயம் ஒரு வேலையை வந்து அடுத்த வருஷத்தில் வாங்கிடலாம். அடுத்த வருஷம் விரைவில் எல்லாமே நல்லா நடக்கும். நம்புவோம், நடத்துவாங்க. வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.